ஓட்டுநருக்கு விதித்த ஓராண்டு சிறை தண்டனை மாற்றப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மேலதிக விரிவான விவரங்களுக்கு சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். கேரளாவை சேர்ந்தவர் தான் சாகுல் அமீது. இவர் தற்கொலைக்கு முயன்ற வெங்கடேஷ் என்பவரை கடந்த 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 6ஆம் தேதி கோவையில் உள்ள ஒரு மருத்துவமனைக்காக சிகிச்சைக்காக சேர்க்க தன்னுடைய கார்ல வேகமா வந்திருக்கிறார். சாகுல் அமீது ஓட்டி வந்த அந்த கார் கோவை மாச்சிநாயக்கம் பாளையம் வந்தபோது எதிர்பாராத ஒரு விபத்து ஏற்பட்டது. அப்போது அந்த வழியாக மோட்டார் சைக்கிள் சென்ற 2 பேரும், அதே போல சாலையோரம் வாங்கி சென்ற ஒருவரும் 3 பேர் மீது வண்டி ஏறி இறங்கிய காரணமாக அந்த பலத்த காயமடைந்த 3 பேருமே இறந்து விட்டார்கள். மோட்டார் சைக்கிள் சென்ற 2 பேரும் படுகாயமடைந்தார்கள். இந்த சம்பவம் குறித்து தான் ஆனைமலை காவல்துறை ஒரு விபத்து வழக்காக, ஆக்சிடென்ட் கேஸாக இதை பதிவு செய்து அவரை சாகுல் அமீது கைது செய்து சிறையில் அடைத்தனர். பின்னர் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். இந்த விபத்து வழக்கை விசாரித்த பொள்ளாச்சி மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் சாகுல் அமீதுக்கு ஓராண்டு சிறை தண்டனையும் 2300 ரூபாய் அபராதம் விதித்தது. இதை எதிர்த்து அவர் கோவையில மாவட்ட நீதிமன்றத்தை மேல்முறையீடு செய்தார். ஆனால் கோவை மாவட்ட மேல்முறையீடு அந்த வழக்கிலையும் அவருக்கு அந்த தண்டனை உறுதி செய்யப்பட்டது. இதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி டி பரத சக்கரவர்த்தி தனது உத்தரவுல அந்த தற்கொலைக்கு முயன்ற வெங்கடேஷ் என்பவர் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் காரை ஓட்டி மனுதாரர் ஓட்டி சென்றிருக்கிறார், வேகமாக ஓட்டி சென்றிருக்கிறார். இதை அரசு தரப்புல மறுக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதனால் நடந்த விபத்துல 3 பேர் இருந்திருக்கிறார்கள். இந்த விபத்தை நேரில் பார்த்த சாட்சியங்கள் சிலர் பல்டி அடித்துள்ளனர். ஒருவர் உயிரை காப்பாற்ற முயற்சிக்கும் போதும் நடந்த விபத்துல 3 பேர் இருந்திருக்கிறார்கள். இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு கீழ் நீதிமன்றம் வழங்கிய அந்த தண்டனை மாற்றி அமைப்பதாக தற்போது அறிவித்திருக்கிறார். வழக்குல ஏற்கனவே 4 நாட்கள் சிறையில் அவர் இருந்திருக்கிறார். காரணத்தினால அந்த சிறையில் இருந்த 4 நாட்கள் அந்த காலத்தை ஒரு தண்டனை காலமாக அவருக்கு அளிப்பதாகவும் அவருக்கு 60,000 ரூபாய் அபராதம் விதிப்பதாகவும் கூறி அந்த மேலும் இந்த தொகையில தலா 18,000 விபத்துல இறந்த 3 பேருக்கு வாரிசுதாரர்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் தனது தீர்ப்புல உத்தரவிட்டிருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.